பெரும்பாலும் ஒரு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிருச்சு தங்கம். கடந்த சில மாதங்களாக முழுவதும் வெள்ளியை நோக்கி அந்த பயணம் இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, நான் அதிகம் உள்ளூர் சந்தையை ட்ராக் பண்ணுறதில்ல. ஏன்னா இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நம்ம டாலர் கொடுத்து வாங்கக்கூடிய தங்கம் டாலர் விலையில சர்வதேச லெவலில் ட்ராக் பண்ணலாம். போன மாதம் என்ன இருந்தது, அதுக்கு முன்ன மாதம் என்ன இருந்தது, இப்போ என்ன இருந்தது, அதிலேயே டாலருடைய மதிப்பு உயர்வதும் வீழ்வதற்கும் ஒரு சின்ன இது வரும், சேஞ்ச் வரும். அதை தாண்டி பார்க்கும் பொழுது நம்ம ஊரில் இங்கே உள்ளூருக்கு வரும் பொழுது டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மாற்று விகிதம் ஒரு ரோல் பிளே பண்ணுது. தங்கத்தினுடைய ஒரு பைசா கூட ஏறி இருக்காது. ஆனால் டாலருடைய மதிப்பு உயர்ந்ததன் காரணமாக உள்ளூர்ல தங்கத்தினுடைய விலை கூடும். ரெண்டாவது, இங்க இருக்க டியூட்டி ஸ்ட்ரக்சர், அங்க இறக்குமதி பண்ணும்பொழுது டியூட்டி போடுறோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து கொள்றதுனால இந்த பிரைஸை கணிக்கிறதுங்கிறது கஷ்டம். இது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர். டியூட்டியை நாளை குறைச்சாங்கன்னா விலை குறையும் தற்காலிகமாக, அப்புறம் திரும்ப ஏறிடும் அப்படிங்கிறது வேற விஷயம், பட் குறையும். ஸோ நான் சர்வதேச சந்தைகளை தான் ட்ராக் பண்றேன். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் ஒரு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிருச்சு தங்கம். கடந்த சில மாதங்களாக முழுவதும் வெள்ளியை நோக்கி அந்த பயணம் இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். தங்கம் ஏறவே ஏறாதுன்னு நான் சொல்லலை, ஏறலாம் இறங்கலாம். பட் அந்த முன்பு இருந்த ஏற்றம், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இருந்த ஏற்றம்ங்கிறது வரக்கூடிய அடுத்த சில மாதங்களுக்கோ ஓரிரு ஆண்டுகளுக்கோ கூட அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா ரீசைக்கிளிங்கிறது நடக்கும் பொதுவாக.